ஜேம்ஸ் இன்னைக்கு நம்ம ஷுகாக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கெரோ தான் இதில் வந்துட்டு ஹீரோயின் நான் சொல்லுவேன். ஸோ கெரோ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணு 12th கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்டு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு பொண்ணு, செய்கிற எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க, யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அந்த சைடு பார்த்தா நம்மளோட யூங்கி வந்துட்டு எப்படின்னா, பணக்கார வீட்டு பையன். அவங்க அப்பா வந்துட்டு சியோலோட நம்பர் 1 பணக்காரர் அவர். அதுக்கப்புறம் யூங்கிக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது, செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. எந்த ஒரு எமோஷனும் அவனுக்கு எப்படி வருதோ அப்படியே காட்டுற ஒரு விதமான டைப் அவன். லைக் அவனுக்கு வேணுங்கிறது அவனுக்கு வேணும், வேணான்னா வேணாம், அந்த மாதிரி கேரக்டர் தான் யூங்கி. ஸோ இது தாண்டா இன்ட்ரடக்ஷன். மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் உங்களோட ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம டிஸ்டர்ப்டாக இருக்குது. லைக் நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிற கிளாஸையே வந்து சுத்தமாக கவனிக்கலை, உங்கள் கவனம் வேற எங்கேயோ இருக்குது. செம்ம அப்செட்டாக, ரொம்ப வந்து மூட் அவுட்டாக, கடுப்பாக, அப்படியே எப்படி சொல்கிறது, நமக்கு இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களோட முகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆன் த அதர் சைடு உங்களோட ஸ்கூல் ரோட்டில் தான் ஃபாஸ்ட்டாக ஒரு புகாட்டி கார் தான் வந்து வருது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்போது அங்கே பேட்ரோலில் இருக்க போலீஸ்காரங்க தான், யாரையாது ரேஷ் டிரைவிங், சைடில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர், மெயின் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட காருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுளே, இவனுங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவங்க எல்லோரும் சட்டத்தை மதிக்கும்போது இவங்களுக்கு மட்டும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், அந்த காரில் வர்றது ஷுகா தான். யாருமே வந்து ஷுகாவை நிறுத்த மாட்டாங்க. அந்த சிட்டிக்குள்ளே ஷுகா தான் வந்து கிங்கோட பையன், அந்த மாதிரி ஒரு பிரின்ஸ் மாதிரி தான் அவர். ஸோ அவரோட கார் வந்து இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனது யாருமே வந்து கவனிக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. நேராக உங்களோட ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்க்கு தான் வந்து அந்த கார் வருது. காரை நிறுத்திட்டு, காரை பார்க்கிங்கில் நிறுத்தலை, நடு கிரவுண்டில் நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வராரு. உள்ளே வந்து உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே தான் வராரு. வந்து வாயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்கே கிளாஸ் நடத்திட்டுருக்கோங்க மேம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வாயனோட ஃபேமிலி தான். சரி, ஓகே, அவளோட ஃபேமிலியாகவே இருந்தாலும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கும்போது அப்படியே கூட்டிகிட்டு போக முடியாது, ஒரு நிமிஷம் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு வயசு பையன் வந்துட்டு ஒரு வயசு பொண்ணை வந்துட்டு வந்து கூப்பிட்டா அப்படின்னா உடனே எந்த ஸ்கூல்லையும் வந்து அனுப்ப மாட்டாங்க இல்லையா. அண்ணா இல்லை தம்பி யாருனாலுமே வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஷுகா வந்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஷுகா வந்துட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து ஷுகா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் வாயினுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பிரதர் வேணும் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். அப்போது பிரதரா, சரி ஓகே, உங்கள் அப்பாவோட நம்பர் சொல்லுங்கள், நேம் அண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்லி அவரோட ஃபோன் நம்பரை சொல்கிறாரு. சொன்னதை கேட்டவுடனே அந்த ஸ்டாஃப் வந்து ஷுகா வியர்டாக பார்க்குறாரு. வாயினோட அப்பா பேர் கிம்ஷான், நீங்கள் வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லி நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது வாயினுக்கு வேறு அப்பா அம்மா, எனக்கு வேறு அப்பா அம்மா, பட் நாங்கள் 2 பேரும் இப்போது பிரதர் சிஸ்டர்ஸ் ஆகிட்டோம், புரியுதா அப்படின்னு சொல்லி ஷுகா வந்து சொல்கிறான். சொன்னதை கேட்டவொன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்டாஃப் தான் வந்து வாயின் இருக்க கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டு, வாயினோட பிரதர் வாயினை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, அலோவ் பண்ணுங்க மேம், நல்லா விசாரிச்சிங்களா, வாயினுக்கு பிரதர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் டீச்சர் தான் எல்லோரும் முன்னாடியே வச்சு கேட்குறாங்க. அப்போது அந்த ஸ்டாஃப் வந்து வாயினோட ஸ்டெப் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்கள் உங்கள் நெத்தியில் அப்படியே கை வச்சு அப்படியே ரப் பண்ணுறீங்க. சுற்றி இருக்கிற எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. பிகாஸ்
இப்போது வளர்ந்தவங்க அப்படின்னா இல்லை காலேஜ் படிக்கிறவங்க அப்படின்னா இந்த அப்பா அம்மா வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிற மாதிரி பக்குவம் இருக்கும். பட் ஒரு ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து ஃபன்னியான விஷயமா கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயமா தானே தெரியும். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க வயனை பார்த்து. வயனுக்கு வந்து செம்ம நோஸ் கட் ஆகுது, செம்ம கடுப்பாகுது. அவளோட பேகை தூக்கிட்டு கடுப்பாக அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்புறா. வெளியே சுகா நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு யார் இங்கே வர சொன்னாங்க? நான் எங்கேயுமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எதுக்காக வந்து நீங்கள் என்னோடய ஸ்டெப் பிரதர்னு சொல்லி இப்படி ஊரெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றும் உனக்கும் எனக்கும் என்னங்கிறத இங்கே வந்து சொல்லி அதனால் எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, சரியா? என் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். நான் எங்கேயும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி வைன் வந்து சொல்கிறா. அப்போது சுகா தான் கெரோவை பார்த்து, இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோயேன் தரன்னு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். முடிஞ்சே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கெரோ வந்து சொல்கிறா. சாரிடா, நான் கொஞ்சம் இடத்துல கெரோன்னு சொல்கிறேன், கொஞ்சம் இடத்துல வயன்னு சொல்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்துட்டு சுகாக்கு பேர் வந்து கெரோ தான். இப்போ கெரோ அந்த இடத்துல அப்படியே கல் மாதிரி அசையாமல் வந்து நிற்கிறா. சுகா தான் கையை பிடிச்சி தரன்னு காருக்கு இழுத்துட்டு போகிறாரு. வாட் த ஹெல் இஸ் ராங் வித் யூ, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரோ தான் வேன் கத்திகிட்டே இருக்கா. அப்படியே கூப்பிட்டு போயிட்டு காருக்குள்ளே உட்கார வச்சு அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எலிவேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகா வந்து வேகமாக நடந்து போகிறாரு. ஒயனு அந்த எலிவேட்டர் ஓப்பன் ஆனவுடனே அவளோட ஸ்கர்ட் வந்து உள்ளே சிக்கிக்குது. ஒரு லாங்கான ஸ்கர்ட் தான் வந்து போட்டிருக்கா. அது வந்து உள்ளே சிக்கிக்குது. பொத்துன்னு கீழே விழுகிறா. அவங்க அப்பா முன்னாடியும் சுகா முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ரோல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கிறா. உங்களுக்கு இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி சுகாவோட அப்பா கிட்டே கேட்குறா. டியர், உன்னை வந்து அந்த ஸ்கூலில் படிக்க வேணான்னு சொல்லியிருந்தேன்லடா, உன்னோட இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்க்குறேன்னு சொல்லியிருந்தேன்லடா, நீ ஏன் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க? ஜஸ்ட் ஒரு 2 days பிரேக் எடுத்துக்கோ. நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு டிசியெல்லாம் வாங்கிட்டு உன்னை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு மாற்றிடுறேன்டா. நீ அங்கே எக்ஸாம் எழுதி அதுலேருந்து வெளியில் வந்தால் உன்னோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லதுடா அப்படின்னு சொல்லி சுகாவோட அப்பா வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. என்னோடய ஃப்யூச்சரை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. என் அப்பா என்னை எங்கே படிக்க வச்சுட்டு இருந்தாரோ அங்கேயே நான் படிச்சுக்கிறேன். என் அம்மாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீங்கள் எனக்கு அப்பாவாயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரோ தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிவிட்டு வெளியில் கிளம்புறா. என்ன திமிருடி உனக்கு அப்படின்னு சொல்லி சுகா வந்துட்டு அப்படியே குறுக்குன்னு கெரோவை பார்க்குறாரு. அந்த ஸ்கூலில் படிக்காத, இந்த ஸ்கூலில் படிக்காத, அதை பண்ணாத, இது பண்ணாத, ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே கத்திட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து வெளியில் வரீங்க. உங்களுக்கு வேர்ல்டே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது. அவ்வளோ கோவமாக நீங்கள் வந்து உங்கள் கண்ணை தொடச்சிட்டு வெளியில் நடந்து போயிட்டு இருக்கீங்க. சுகா அந்த அதர் சைட் ஆஃபீஸ்க்கு அவங்க அப்பாவோட கேபினுக்கு வெளியில் நின்றுட்டு உங்களோட பேக் சைட் போஸை தான் ஒரு மாதிரி நக்கலாக அப்படியே பார்த்துட்டு ஸ்மிர்க்கோடு பார்த்துட்டு இருக்கான். இதுக்காகவே இந்த திமிருக்காகவே ஒன்று வச்சு செய்யலாண்டி அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிக்கிறான். எஸ், சுகா இப்போ தான் அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறான். இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மீன்ஸ் ஒரு 1 month முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிட்டியோட மிகப்பெரிய லக்ஸூரியஸான கிளப்பை தாண்டா கட்டுறோம். அங்கே நம்மளோட சுகா தான் ஒரு சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு செம்மையாக வந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் எடுத்து இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கையில் வந்துட்டு பியர் பாட்டில், இந்த சைடு ஒரு பொண்ணு, அந்த சைடு ஒரு பொண்ணு, 2 பேரும் சுகாவை போட்டால் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. சுகாவோட நெக்கை வந்துட்டு ஒருத்தி வந்து சக் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னொரு சைடில் ஒரு பொண்ணு சுகாவோட ஆர்ம்ஸை வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவளோட ஆப்ஸை வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருக்கா. சுகா ஹாஃப் ஐஸில் ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பியர் பாட்டிலில் சிப் பண்ணிவிட்டு செம்ம போதையில் உட்காந்து தலைக்கால் புரியாமல் குடிச்சிட்டு இருக்காரு. அப்போது சுகா முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து அப்படியே வந்து முறைச்சிட்டு வந்து நிற்கிறா. யாரா பாட்டு ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா. சுகாவுக்கு லைட்டாக பிளராக தெரியுது. அவரோட கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, குட்டி ஒன்று கண்ணை. அப்போது அந்த பொண்ணு ஹேண்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவர் முன்னாடி நின்றுட்டுருக்கா. சுகா,
லாஸ்ட் வீக் நமக்குள்ளே நடந்ததை பற்றி அப்படின்னு சொல்ல வரா. அப்படின்னு சொல்லி அவரோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு கரன்சி நோட் எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறாரு. சுகா, போன வாரம் நமக்குள்ளே என்ன நடந்தது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. சுகா தான், இப்போ நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை தான் போன வாரமும் உன் கூட பண்ணியிருப்பேன், வைபை கெடுக்காதமா போ அப்படின்னு சொல்கிறா. சுகா, இங்கே பாரு, நான் நமக்குள்ளே நடந்ததை பற்றி பேச வந்திருக்கேன். நீ நீ என் கூட அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போக முடியாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது சுகா அவரோட இன்னொரு பாக்கெட்குள்ளேருந்து இன்னொரு பஞ்ச் ஆஃப் நோட் எடுத்து அந்த கரன்சி மேலே வைக்கிறாரு. $2000 ஒரு நைட்டுக்கு உனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான், பட் இதுக்கு மேலே வாங்கிக்கிட்டாலும் ஓகே, என்னோடய மூடை கெடுக்காமல் எங்கேயாவது போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு சுகா அப்படின்னு சொல்கிறா. அப்போது இன்னும் ஒரு 3 பஞ்ச் ஆஃப் நோட் எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே வாய மூடிட்டு அந்த நோட்டையும் பார்க்குறா, சுகாவையும் பார்க்குறா. என்னோடய லவ்க்கு இவ்வளோதான் மதிப்பா அப்படின்னு கேட்குறா. நல்லவ மாதிரியே வேஷம் போடாதடி, என்னடி சொல்லிகிட்ருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அப்பாவோட கம்பெனிக்கு மருமகளா அதுக்கு அடுத்த வாரிசு ஆகணும்லாம் தயவு செஞ்சு நினைக்காத, உனக்கு இதுவே ஜாஸ்தி, இப்போ நீ இதை எடுத்துகிட்டு போனேன்னா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது கேட்டோன்னா அந்த பொண்ணும் அமைதியாக வந்துட்டு ஆக்சுவலியாக அந்த பிளானில் தான் வந்திருப்பா, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளானில் தான் வந்திருப்பா. கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சொல்லி ஏற்றி விட்டுருப்பாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னா நீ தான் அந்த கம்பெனிக்கு அடுத்த வாரிசு அது இதுன்னு சொல்லி தான் உங்களுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அதை கேட்கலாம் தான் வந்திருப்பா. சுகா இவ்வளோ பணத்தை வச்சு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு, இந்த மாதிரி என்கிட்ட நீ இதை மட்டும்தான் வந்துட்டு எடுக்க முடியும், இதுக்கு மேலே எனக்கு கோவப்படுத்தினேன்னா இந்த பணம் கூட உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அப்போது சுகாவோட லேப்பில் உட்காந்து அவளோட நெக்கை சக் பண்ணிகிட்ருக்க பொண்ணு தான் சுகா டார்லிங் அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்டோன்னே அப்படின்னு அவரோட ஹாஃப் ஐஸ் அப்படியே அவர் பக்கம் திருப்புறாரு. எனக்கு முடியல போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோன்னா சுகா அவளை அப்படியே தூக்கிட்டு அந்த கிளப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. அப்போது அவள் இன்னொருத்தி உட்காந்துருக்கா, அவளையும் அப்படின்னு வர சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது அங்கே இன்னொரு பொண்ணு ஒருத்தி உட்காந்துட்டு இருந்திருப்பா, அவளும் சுகாவோட தான் அப்படி இப்படி இருந்திருப்பா. அவளையும் அனுப்புடா அப்படின்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. 3 பேரோட அட் அ டைமில் அப்படின்னு கேட்குறான் அவன் ஃப்ரெண்டு. அனுப்புடா, வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் எல்லாத்தையும் கூட்டமாக பார்த்தா தாண்டா அழகு அப்படின்னு சொல்கிறாரு. சுகா 3 பேத்தையும் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு அவர் பட்டுக்க போயிட்டு அந்த ரூமை லாக் பண்ணுறாரு. அவங்க வெளியே இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கல்ப் பண்ணுறாங்க, என்னடா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதே மீன்வாயில் டைம் உங்களோட வீட்டை தான் காட்டுறோம். நீங்கள் செம்ம அப்செட்டாக அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா என்னம்மா பேசுகிற நீ, எப்படிம்மா உன்னால் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, இங்கே பாருவேன், இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, நம்மளோட லைஃப்பில் எப்படி ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ண முடியும், உனக்கும் இன்னும் காலம் இருக்குவேன், எப்படி உனக்கு ஒரு சேஃபான கார்டியனாக அவர் இருப்பார், அதுக்காக தான் நான் ஒரு கல்யாணம் பண்ணி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல வராங்க. நீங்கள் ஒரு கையை நீட்டி உங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணுறீங்க. என்ன வேணால் பண்ணுமா, ஆனால் இதுதான் நான் உங்ககிட்ட பேசுகிற கடைசி வார்த்தையாக இருக்கும், என் மூஞ்சில் முழுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அங்கேருந்து போயிடுறீங்க. சுகாவோட அப்பா உங்களோட அம்மாவோட ஷோல்டரில் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்பா யார் அப்படின்னா சுகாவோட அப்பா கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு செக்ரெட்டரி. அந்த கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்து உங்கள் அப்பா லாயலாக உங்கள் சுகாவோட அப்பாவுக்கு இருந்திருப்பார். ஸோ அதனால் அவரோட ஃபேமிலி அப்படியே விடுறதுக்கு சுகாவோட அப்பாவுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் உங்கள் அம்மாவை செகண்ட் டைமாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருந்திருப்பார். உங்கள் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருந்திருப்பார். மோஸ்ட் ஆஃப் இந்த லைஃப் இன்சூரன்ஸு செக்யூரிட்டி அது இது எதுவுமே உங்களுக்காக பண்ணி வைக்கல, நீங்கள் வேலைக்கு போய் உங்கள் அம்மாவை காப்பாற்றுற மாதிரி ஒரு நிலமை தான் வந்துடும் சொல்லி உங்கள் அம்மா
சுகாவோட அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருந்துருப்பாங்க. சுகாவோட அப்பாவுக்குமே வந்து இது வந்து தோணியிருக்கும், ஏன் நமக்கும் ஒரு ஃபேமிலி இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுருந்துருப்பார். ஆனால் இந்த முடிவு உங்களுக்கு ஏற்றுக்கிற பக்கம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கிடையாது. உங்களுக்கு உங்கள் அம்மாவை இன்னொரு பர்சனோட வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. மீன்வைல் இந்த டைமில் லீகல் அட்வைசர்ஸை வர வச்சு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு சுகாவோட அப்பா வந்துட்டு உங்கள் அம்மா வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ரொம்பவே நார்மலான ஒரு ஒரு மேரேஜாக தான் வந்து நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் போகலை, சுகாவும் வரல. பட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேமிலியாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து ஆகிடுச்சு. இப்படி தான் சுகா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பிரதராக இருந்திருப்பார். அவர் தான் உங்களை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லியிருப்பார். பிகாஸ் ஒரு நார்மலான ஸ்கூல்லேருந்து ஸ்கூலிங்கில் முடித்து டிகிரி வாங்கிட்டு வெளில வரதை விட, அவங்க வந்துட்டு ஸ்கூலிங் முடித்து டிகிரி வாங்கிட்டு தானே வெளில வருவாங்க. நம்ம வந்துட்டு காலேஜ் முடிச்சு வரும்போது டிகிரி வாங்குவோம். அவங்க வந்துட்டு அப்படி. ஸோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன் கைஸ். அதில் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து உங்களோட ஹை ஸ்கூலிங் வந்து முடிஞ்சுது அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஸ்டெப் ஃபாதர் வந்து யோசிச்சுருந்துருப்பார். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களை ஸ்கூல் மாத்திரன்னு சொல்லி பேசியிருந்திருப்பார். பட் நீங்கள் அதே ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பீங்க, இவங்களோட அப்பாவோட பேச்சை கேட்காம. அதனால தான் இவங்க வந்து உங்களோட ஸ்டெப் ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பான். ஸோ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக்டா நீங்கள் உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து திரும்பி கிளம்பி போயிருந்துருப்பீங்க. அதுலேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் போய் பார்த்தா உங்கள் அம்மா வந்துட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பேசுனதை காதிலே வாங்கிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. வயன் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மேரேஜ் ஏற்றுக்கோ அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே காதில் வாங்கிக்காமல் ஜடம் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா தான், சரி ஓகே, இன்னும் 3 monthஸில் அண்ணா வந்து ஃபாரின் போகிறாங்க, வேறு ஒரு கண்ட்ரிக்கு ஒர்க் விஷயமாக போகிறாங்க, அதுக்குள்ளே அப்படின்னு சொல்ல வராங்க. யாருக்கு யார் அண்ணா? அவன் இன்னும் உன் வயிற்றில் பிறந்தா அவனை அண்ணன் கூப்பிடுறதுக்கு என்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் தெரியுமா? அவன் ஏதோ என்னை அவன் ஓன் பண்ணியிருக்கிற மாதிரி அவனோட ப்ராப்பர்ட்டி மாதிரி நடத்துகிறான். அவன் எப்படி எனக்கு அண்ணாவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு செம்ம கோவமாக வந்து சொல்கிறீங்க. இந்த அண்ணா அப்பா இந்த புது ஃபேமிலி இதை பற்றியெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதம்மா. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதுக்குள்ளெல்லாம் என்னை இழுக்காத. நான் உன்னை சத்தியமாக டிஸ்டர்ப் பண்ணலை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீயும் உன்னோட புது ஃபேமிலியோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நீங்கள் அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஃபேஸோட உங்களை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்போது உங்கள் அம்மா தான் போய் உங்களோட ஸ்டெப் ஃபாதர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. எனங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது அவங்களும் வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உங்கள் அம்மா அவர்கிட்ட போயிட்டு நம்ம யோங்கி வந்து 3 monthஸில் அதர் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அண்ட் வயனும் எப்படியாவது செட்டில் பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் ஃபுல்ஃபில்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், அதுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போது அந்த மிஸ்டர் மின்னுமே வந்து அதை தான் சொல்கிறாரு. ஓகே, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் எனக்கு தோணுது. யுங்கியோட லைஃப் செட்டில் ஆக போகுது, அதே மாதிரி வயனோட லைஃப்பையும் பேசாமல் செட்டில் பண்ணி விட்டா என்ன? ஹை ஸ்கூல் முடிக்க போகிறா, இன்னும் 1 month தான் இருக்குது. அவளுக்கு பேசாமல் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே உங்கள் அம்மாவுக்கும் அது வந்து கரெக்டுன்னு படுது. பிகாஸ் நீங்கள் யார் பேச்சையுமே கேட்காம பயங்கர அடமெண்ட்டாக வந்து சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலங்கிறனால உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே வேறு போயிடுறீங்க. அதனால் உங்களுக்கு வேறு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டா நீங்கள் அங்கேயாவது ஹாப்பியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்குமே வந்து தோணுது. அவங்களும் சரின்னு சொல்லி உங்கள் அப்பா கிட்ட வந்து ஓகே சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பேசுகிறதுக்காக அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபேமிலி டின்னருக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்களும் அதில் கலந்துக்கணும்னு சொல்லி உங்கள் அம்மா உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் வேண்டாம் வெறுப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு கிளம்பி போகிறீங்க. அந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட அம்மா அப்பா இருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ரூம் மாதிரி பிஜி மாதிரி எடுத்து நீங்கள் வந்து அங்கே தங்கியிருக்கீங்க. அங்கேருந்தால் நீங்கள் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை இல்லை உங்கள் அம்மா கிட்டே ஏதாவது ஒன்று பேசணுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போவீங்க.
அப்போது நீங்கள் தான் ஒரு ஸ்லீவ்லெஸ் மினி ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கீங்க, ஸ்லீவ்லெஸ் டாப்பும் மினி ஸ்கர்ட்டும் வந்து போட்டிருக்கீங்க. ரொம்பவே டால் மாதிரி ப்ரிட்டியாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா அப்பா சொன்ன டைம் ஆகுது. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த காஸ்ட்லியான புகாட்டி கார் வந்து நிற்குது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐஸை ரோல் பண்ணிவிட்டு காரில் போய் ஏறுறீங்க. அப்போ காரில் ஏறாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து கீழே நின்றுட்டுருக்கீங்க. ஓ, மேடம்க்கு கார் டோர் திறந்து விடணுமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கீழே இறங்குறாரு. நீங்கள் நான் டாக்ஸி பிடிச்சி வந்திருப்பேன், எதுக்காக இந்த கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து இப்படி ஷோ ஆஃப் பண்ணி தான், நான் யாருங்கிறத காட்டணுங்கிறது இல்லை. நான் யார், என் அப்பா யாருங்கிறது இந்த ஒட்டுமொத்த சிட்டிக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக அந்த கார் கலர் ஏறி உட்காருங்க. இவன் பேசுகிறது கேட்குற கம்மன் நம்ம ஏறி உட்காந்துட்டா கூட இவன் அமைதியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஓ, சுகா தான். சுகாவோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களோட பிரதர் மாதிரி சுத்தமாக சுகா வந்து நடந்துக்க மாட்டான். லைக் எந்த ஒரு இடத்துலையுமே அவனுக்கு வந்து சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட உங்களோட பிரதர் அப்படிங்கிறத ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுட்டு தான் சொல்லுவான். அவனுக்கு வந்து அவங்க மேலே ஒரு கண் ஓப்பனாக சொல்ல போனால் அதுதான். ஸோ நீங்கள் உட்காந்துருக்கிற டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்கிறதுனா, முன்னாடி மிரர் இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக திருப்பி உங்களோட லிப்ஸை பார்க்குற மாதிரி வந்து வைக்கிறான். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கீங்க. சுகா பக்கத்தில் உங்களுக்கு வந்து எப்போவுமே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நீங்கள் ஒரு மாதிரி பயமாகவே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பயம் கலந்த அனாயிங்கோட கடுப்போட நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ சுகா தான் கார் ஓட்டிகிட்ருக்கும்போது அப்படியே உங்களோட தைஸ் மேலே லைட்டாக அவனோட ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட காலை வந்து அப்படியே வந்துட்டு நகர்த்திக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தெரியாமல் கைப்பற்றுச்சு கியர் போடும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். நீங்கள் உங்களோட ஐஸை ரோல் பண்ணிவிட்டு செம்ம கடுப்பாக வந்து சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சுகா கீழே இறங்கி அவனோட வீட்டுக்கு போயிட்டு கீழே இறங்கிட்டு உள்ளே போகிறான். நீங்களும் வந்துட்டு சுகா பின்னாடியே வந்துட்டு போகிறீங்க. இப்போது எலிவேட்டர் வந்து ஆன் ஆகுது. மேலே ஃப்ளோரில் தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. அந்த மேன்ஷனே வந்து உங்களோட தான், ஐ மீன் உங்கள் ஸ்டெப் ஃபாதரோட தான். அதோட டாப் ஃப்ளோரில் தான் வந்து டின்னர் நடக்க போகுது. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட அந்த எலிவேட்டருக்குள்ளே வந்து போகிறீங்க. அப்போ சுகா தான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவங்களோட ஸ்டெப் மதருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி சுகாவுக்கு தெரியும். பட் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்ததுலேருந்து சுகாவால் சும்மாவே இருக்க முடியல. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவனோட கண்ணுக்கு தெரிகிறீங்க. அவங்கள ஒரு மாதிரி தான் அவன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவனோட பார்வை அவங்கள ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகுது. நீங்கள் அமைதியாக முன்னாடி நடந்து போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. இப்போ எப்படின்னா 4 பேர் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு டேபிளில் தான் வந்து உட்காந்துருக்கீங்க. பட் அந்த டேபிள் வந்துட்டு ரொம்பவே நீளமாக இருக்குது. த சென்டர் ஆஃப் த டேபிளில் வந்துட்டு இவர் மீன் அங்கிள் அவர் வந்து உட்காந்துருக்குறாரு. இந்த சைடு உங்கள் அம்மா, மீன் அங்கிளுக்கு நேர் ஆப்போசிட்லேயே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த சைடில் சுகா வந்து உட்காந்துருக்கான். இந்த மாதிரி தான் நீளமான ஒரு டேபிள் ஃபுல்லாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பசிக்கல, எதையும் தொட்டு கூட பார்க்கல. நீங்கள் அமைதியாக ஃபார்மாலிட்டிக்காக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ சுகா தான் அவனோட ஃபோர்க்கை வேணும்னே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதை எடுக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு அவனோட ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட லெக்கை பிடிச்சி அப்படியே வருடிட்டே வந்து உங்களோட தைஸை வந்துட்டு அப்படியே கிராப் பண்ணி பிடிக்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்க. என்னாச்சு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மின் தான் வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காடுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு படப்படன்னு இருக்குது, வேர்த்தெல்லாம் ஊற்றுது. இன்னும் கொஞ்சம் வைன் வேணும் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறாரு. அப்போ உங்கள் அம்மா தான் ஒயின் பாட்டில் எடுத்து உங்ககிட்ட கொடுத்து இது அண்ணனுக்கு பாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, மேடம்க்கு என் அண்ணன் கூப்பிடுற ஐடியா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து மனசில் நினச்சிட்டு ஒரு ஸ்மோக் பண்ணுறான் அவங்கள பார்த்து.
நீங்கள் என்ன சென்ஸில் நினைக்கிறீங்க அப்படின்னா, சுகா வந்துட்டு உங்களுக்கு அண்ணன்னு கூப்பிடுற தகுதி வந்து சுகாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் சுகா அப்படின்னு நினச்சிக்கிறான்னா, உங்களை அவனை அண்ணன்னு கூப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கிறான். இப்போது டின்னரெல்லாம் முடியுது. உங்கள் அப்பா தான், உங்களோட ஸ்டெப் ஃபாதர் தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, வைன் உன்னோட லைஃப் பற்றி நானும் அம்மாவும் ஒரு முக்கியமான டெசிஷன் வந்து எடுத்திருக்கோம், அதுக்கு நீ ஒத்துக்குவேன்னு நாங்களும் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக அவங்களே பார்க்குறீங்க. இவங்க இன்னும் 3 monthஸில் அப்ராட் போயிடுவான். அண்ட் சொமாலியா போய் அங்கே இருக்கிற நம்மளோட எல்லா பிரான்ச்சஸையும் வந்து அவன் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவனோட லைஃப் செட்டில் ஆக போகுது. அண்ட் உனக்கு ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மின் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷனிங்காக வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. வயன், நீ அந்த பையனை பாரு, பேசு, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மேரேஜ் பண்ணிக்கோ, நாங்கள் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி, இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம், இவங்க மூஞ்சிலே முடிக்காமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணுது. சரி, ஓகே, நான் நீங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளையை பார்க்குறேன், பேசுகிறேன், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் நான் அவரை மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. மிஸ்டர் மின்னும் ஓகேங்கிறாரு. உங்களை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது உங்கள் அம்மாவோட விருப்பம் இல்லை. பட் நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆன இந்த 1 மாதத்துலேயே ரொம்ப 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 கடுப்பாக இருப்பீங்க. சரியாக சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்படியே நம்ம பொண்ணு எங்கே இருந்துருவாளோ நம்மளால் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கில்ட் வந்துருச்சு. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அதர் சைடு யூங்கி, அப்போது எனக்கு இன்னும் 3 months தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே வந்திருக்காரு. நீங்கள் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறீங்க டின்னரை முடிச்சுட்டு. அப்போது யூங்கி அந்த சேம் டைமில் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டு ஃப்ளோர், டாப் ஃப்ளோரை வந்துட்டு விலைக்கு வாங்குறாரு. வாங்கி அதுக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து ஒரு செட்டப் மாதிரி பண்ணி அங்கே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. எதுக்கடா நைட்டாக இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவசர அவசரமாக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு. அப்போது யூங்கி அவர் கையில் இருக்கிற சரக்கை வந்து சிப் பண்ணிக்கிட்டே உங்களை ஃபஸ்ட்டு பார்த்ததை வந்து யோசித்து பார்க்குறாரு. இன்றைக்கி மார்னிங் தான் அவர் உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்துருப்பார். பார்த்தா உங்கள் ஸ்கூலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷனாக போல் நீங்கள் வந்துட்டு கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போயிருப்பீங்க. ஒரு லாங்கான நேவி ப்ளூ கலர் ஸ்கர்ட்டு, அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒயிட் கலர் வந்து டாப்பு போட்டுருந்துருப்பீங்க. நீங்கள் ரொம்பவே ஸ்லிம்மாக, ரொம்பவே ரொம்பவே ஃபேராக, உங்களோட ஹேரெல்லாம் ரொம்பவே சில்கியாக, நீங்கள் பார்க்கவே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பீங்க. காலையில் அவர் காரிடாரில் நடந்து வரும்போது உங்களோட ஃபேஸை வந்து விண்டோ வழியாக பார்த்துருந்துருப்பார். யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்துருந்துருப்பார். அப்புறமா கிளாஸ்குள்ளே வந்து வயன் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருப்பார். நீங்களே வந்து எந்திரிச்சிருந்துருப்பீங்க. இவ தான் என் ஸ்டெப் சிஸ்டரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தோணியிருந்திருக்கும். காலையில் உங்களை பார்த்தவொடனே அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதை தான் வந்து இப்போது யோசித்து பார்த்துட்டு அவரோட ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காரு, எதுக்குடா இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இவங்கி தான் பைனாகுலர் வாங்கிட்டு வர சொன்னோன்னே வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்தாடா, நடுராத்திரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அங்கே வந்து உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு பைனாகுலரை கேட்குறான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைனாகுலரை எடுத்து அவரோட ஃப்ரெண்டு வந்து இவங்கி கையில் கொடுக்குறாரு. இவங்கி அந்த பைனாகுலரை எடுத்து ஜூம் பண்ணி நேராக அவங்களோட ரூம்குள்ளே தான் வந்து பார்க்குறாரு. கரெக்டாக நீங்கள் உங்களோட விண்டோ சைடு அப்படியே மூணை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க சோகமாக. உங்களுக்கு அழுகையாக வருது. இந்த 1 மாதத்துல என் லைஃப் எப்படியெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு உள்ளே போகிறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிவிட்டு இவங்கி ஜூம் பண்ணி அப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் உங்களோட மேலே போட்டிருக்க டாப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் வேறு டாப் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்புறம் பாட்டமில்
நீங்கள் வந்துட்டு அவுக்க போகிறீங்க. அப்போ யூங்கியோட ஃப்ரெண்டு தான் என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லி குறுக்க வந்து நிற்கிறாரு பைனாக்குலருக்கு முன்னாடி. உனக்கு இங்கே இருந்து எதாவது தெரியுது அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறாரு. எதுவும் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு. ஆமாம், ஜூம் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி மட்டும் பைனாக்குலர்லேயே பார்த்துட்ருக்காரு. எதிர்த்த வீட்டு அப்பார்ட்மெண்ட் லேடிஸோடதுடா, ஒர்க்கிங் உமன்ஸோடதுடா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. அப்போ யூங்கி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. என்னடா யாரடா பார்க்குற? எங்கள் அப்பா ஒருத்தைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க, அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாடா, அதுக்கு அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாரு. காலையில் பார்த்தேன்டா, செம்ம பீஸுடா அவப்பா, வாட ஒர்க். அந்த கடவுள் அவனுக்கு எப்படி செதுக்கி வச்சுருக்காடா எல்லாத்தையும் பார்த்தேன். அதான் மறுபடியும் பார்க்கவும் தோணுச்சு, அதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாரிபிள் ஐஸில் சுகாவை பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவன் இப்படி இருக்கான், உங்கள் அப்பா கல்யாணம் பண்ண பொம்பளையோட பொண்ணுன்னா உனக்கு அது தங்கச்சியாவாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது சுகா தான் அவனோட கழுத்தை வந்து பிடிக்கிறாரு. எனக்கு தங்கச்சியெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறானா, பண்ணிட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அவளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சுகாவை பார்க்குறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சுகா மாதிரி தான், பட் சுகா அளவுக்கு யாரும் கிடையாது. என்ன இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சுகா ஒரு மாதிரி கொஸ்டினிங்காக டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஆன் த அதர் சைட் நீங்கள் தான் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு தூக்கமே வரல, உருண்டு புரண்டுட்ருக்கீங்க. சுகாவோட ஃபேஸ், அவர் உங்களை பார்த்த விதம், அவர் ஒரு மாதிரி உங்கள்கிட்ட ரஃப்பாக நடந்துக்கிட்டது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவர் முன்னாடி அவரை பிடிக்காத மாதிரி உங்களோட ஃபேஸை வச்சுக்கிட்டாலும் ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் அவரை அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வேளை எனக்கு என் அம்மா உன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. ஏன் நீ என்னோட மனசுக்குள்ளே திரும்பி ஓடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து திரும்பி சுகாவோட மெமரிஸே தான் வந்துட்டுருக்கு. காலையில் சுகாவை பார்த்துருப்பீங்க, பட் அவன் டச் பண்ண விதம் யாருமே உங்களை அந்த மாதிரி டச் பண்ணது கிடையாது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டச் உங்களோட ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு சொல்லவே புரியல, அந்த ஃபீலிங்கை எப்படி சொல்கிறதுக்குன்னே உங்களுக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு உங்களுக்கு தூக்கமே வராமல் நீங்கள் புரண்டு பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அன்னைக்கு தூங்குறீங்க. இப்படியே டேஸஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சுகா கிட்டேருந்து விலகி போயிட்டுருக்கீங்க. சுகா ஆனால் உங்களை சும்மா டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். நீங்கள் அவனுக்கு ஃபாலோ ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க. அண்ட் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேறு ஆக போகுது. ஸோ வேறு ஒருத்தனுக்கு நீங்கள் சொந்தமாக போகிறதுனால நீங்கள் ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் அம்மா வந்துட்டு உங்களுக்கு வாட்சன் அப்படிங்கிற ஒரு பர்சனோட காண்டாக்டை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அவர் தான் வந்து நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிற பர்சன். அவர் கூட நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க, அவரும் உங்கள்கிட்ட ரொம்பவே ஃபார்மலாக பேசுகிறாரு. உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு சுகாவோட அந்த இல்லிசிட்டான பிஹேவியர் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ நீங்கள் இங்கேருந்து போனால் போதுங்கிற மைண்ட் செட்டில் வாட்சன் கூட வந்து நீங்கள் பேசவே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. நார்மலாக உங்களுக்குள்ளே வந்து கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த டைமில் உங்கள் அம்மா வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. பட் அந்த என்கேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு பெருசாக எந்த நாட்டமும் இல்லை, எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. நீங்கள் இப்போது
மின் மேன்ஷனில் தான் வந்து இருக்கீங்க. ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கு. உங்களோட பாப்பா தான் அங்கே நின்றுட்டு ரொம்பவே வந்து ப்ரௌடாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. மிஸ்டர் வாட்சன், இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனருக்கு என்னோடய பொண்ணை கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வயன் எங்கே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்டே கேட்குறாரு. உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க வர சொல்லி. நீங்கள் ஒரு அழகான பிங்க் கலர் லெஹங்கா போட்டிருக்கீங்க. ப்ளெயின் மேக்கப், அவ்வளோலாம் மேக்கப் போடல, பட் ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்களோட ஹிப்பை வந்து ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு லெஹங்கா ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. ஸ்கர்ட்டு அது ஷாலை வந்து உங்களை சுற்றி ரேப் பண்ண மாதிரி வந்து ஹேண்ட்ஸில் அப்படியே லே பண்ண விட்டுருக்கீங்க. அவ்வளோ அழகாக வந்து உங்களோட ஷால் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து தரையுது. பார்க்கவே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. அப்போது மிஸ்டர் மின்னும் உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லைட்டான ஸ்மைலோட அப்படியே நடந்து வரீங்க. யூங்கி அப்படின்னு சொல்லி கல்ப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்தவொன்னே அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது உடம்புக்குள்ள. அப்படி உங்களை பார்த்துட்ருக்கான் ஏதோ சாப்பிட்ற மாதிரி. அப்போது மிஸ்டர் வாட்சன் அங்கே தான் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போனோன்னே உங்களோட கையை வந்து வாட்சன் கிட்டே கொடுக்குறீங்க. வாட்சன் உங்களை ஸ்டேஜ் மேலே ஏறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்போது நீங்கள் உங்களோட கையை வந்து வாட்சன் கிட்டே கொடுத்தோன்னே யூங்கிக்கு அப்படியே எரியுது. அப்படியே கண்ணை வந்துட்டு ஒரு மாதிரி அன்னாயிங்காக வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறாரு. நீங்கள் உங்களோட ஸ்கூலிங்கை வந்து முடிச்சிட்டிங்க. இன்னும் 1 மந்தில் வந்துட்டு யூங்கி வந்து அப்ராட் போக போகிறான். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் வாட்சனோட ஹேண்டில் வந்துட்டு ரிங்கை போடுறீங்க. வாட்சனும் சிரிச்சிட்டே ஒரு ஸ்மைலோட உங்களோட ஹேண்டில் வந்து ரிங்கை வந்துட்டு போடுறான். அப்போது மேடம் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைலோட ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இப்போது என்னமோ உங்களுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அழகாக வந்து வாட்சன் கூட வந்து சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. யூங்கிக்கு தான் இதை பார்த்து செம்ம கடுப்பாகுது. அப்போது என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வாட்சனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. வாட்சன் உங்ககிட்ட வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைலோட சொல்கிறான். நீங்களும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. சுகாக்கு அவ்வளோதான் அப்படியே கடுப்பாகுது. அப்போ உங்கள் அம்மா தான் உங்ககிட்ட வராங்க. கேரோ, நீ இன்றைக்கி இங்கேயே தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் பேசிக்கிறது கூட இல்லை, நீ கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே தூங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது உங்கள் அம்மா இந்த மாதிரி கேட்டோன்னே உங்களுக்குமே வந்து சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே கொஞ்சம் நேரம் வந்து பேசுகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து உங்கள் அம்மா கிட்டே இப்போ தான் பேசுகிறீங்க. உங்கள் அம்மாவும் நார்மலாக உங்கள் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. சரி வயன், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. உங்களோட வெயிட்டான லெஹங்காவை தூக்கிட்டு நாள் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தனால உங்களுக்கு வேறு கால் வேறு பயங்கரமாக வலிக்குது. ஸ்லோவாக நடந்து டயர்டாக உள்ள உங்களோட ரூம்குள்ளே வந்துட்டு போயிட்டு உங்களோட கதவை வந்துட்டு சாத்துறீங்க. லாக் பண்ணிவிட்டு லைட்டை போடுறீங்க. போட்டால் யூங்கி உங்களோட பெட்டில் ஷர்ட்லெஸ்ஸாக உங்களோட ரூமில் ஒரு மாதிரி போதையான ஐஸோடு உட்காண்ட்ருக்கான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செம்ம ஷாக்காகி திரும்பி போய் உங்களோட டோரை வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. யூங்கி ஃபாஸ்ட்டாக வந்து டோரை மறுபடியும் லாக் பண்ணி மேலே இருக்கிற லாக் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு எட்டாத லாக், அதையும் வந்துட்டு போடுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யூங்கியை பார்த்து கேட்குறீங்க. யூங்கி ஒன்றுமே பேசலை. ஃபாஸ்ட்டாக வந்து உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணி பயங்கரமாக வந்து பைட் பண்ணி கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் விடுங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி கற்று வந்து ட்ரை பண்ணுறீங்க. அப்போது யூங்கி தான் நீங்கள் பயங்கரமாக சுகா கிட்டே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சுகா அவங்க 2 ஹேண்டையும் பிடிச்சி உங்கள் தலைக்கு மேலே பின் பண்ணி பயங்கர ஹார்ஷாக உங்ககிட்ட கிஸ் பண்ணிவிட்டு அவரோட பாடியை உங்கள் மேலே வச்சு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக சுகாவோட கீழே பார்த்துட்டு மேலே அவனோட கண்ணை பார்க்குறீங்க. அந்த கண்ணில் அவ்வளோ நீடினஸ் தெரியுது. அவனுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது. உங்களுக்கு செம்மையாக வந்து ஷிவர் ஆகுது. நீங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க,
இதில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. அப்போ சுகா அதெல்லாம் காதிலே வாங்கிக்காம ஃபுல்லாக அப்படியே உங்களோட ப்ளவுஸை பிடிச்சி ஒரே ஃபுல்லாக கிழிஞ்சிருச்சு. நீங்கள் உங்களோட செஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணுறீங்க. சுகா உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வந்து பெட்டுக்கு தள்ளிட்டு போய் பொத்துன்னு உங்களை வந்து பெட்டில் படுக்க வச்சு டக்கு 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 டக்குன்னு உங்களோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாத்தையும் வந்து கிழிச்சு தூக்கி வீசிட்டான். அவனையும் அவன் அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனோட பாக்கெட்குள்ளே இருந்து ஒரு ஒயிட் கலர் பவுடர் எடுத்து உங்கள் மேலே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொட்டி விடுறான். நீங்கள் அந்த பவுடர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சுகா ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறீங்க. உங்களோட மவுத்தை வந்துட்டு ஒரு ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக போட்டிருக்க ட்ரக் பவுடரை அவனோட லிப்ஸால் வந்துட்டு ஃபுல்லாக லிக் பண்ணி டீஸ் பண்ணி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி ரொம்பவே வந்து உங்ககிட்ட வந்து ஹாரிபிளாக பிஹேவ் பண்ணுறான். உங்களால் வந்துட்டு பெயினெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமாக உங்களுக்கு வலிக்குது அவன் பைட் பண்ணுற இடம்லாம். நீங்கள் கத்தக்கூடாதுன்னு சொல்லி உங்களோட மவுத்தில் வந்துட்டு ஒரு ஹேண்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட ஒயிட் ஸ்கின் ஒரு இடத்துல கூட தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து பிங்கிஷ் மார்க்ஸாக பர்பிள் மார்க்ஸாக அப்படி வந்து உங்களோட பாடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு உங்கள் உடம்பு ஃபுல்லாக ட்ரக் கொட்டி அப்படி உங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கான். உங்களோட கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வந்து அப்படி வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நீங்கள் பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருக்கீங்க. ரொம்ப கெஞ்சுறீங்க, இவங்க என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சுறீங்க. பட் இவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து இந்த இறக்கம் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட வந்து காட்டல. ஃபைனலாக அவரோட பாட்டமில் போட்டிருக்க வேரெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி வராரு. அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்மையாக வந்து ஷிவர் ஆகுது. அப்படியே உங்களோட ப்ரெஸ்ட் பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே உங்களுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக வந்து பொறுமையாக எல்லாம் இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அந்த ரூமே அத்துற அளவுக்கு அவ்வளோ கத்துறீங்க. இவங்க கத்த விடாமல் உங்களோட லிப்ஸை வந்து சீல் பண்ணுற மாதிரி உங்களோட லிப்ஸ் வச்சு கிஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து உங்களுக்குள்ளே வந்து டோஸ் பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து அப்படி வந்து உங்களோட லோவர் அப்டோமினல்லேருந்து ஹிட் ஆகுது. நீங்கள் வலி தாங்க முடியாமல் அவ்வளோ ஹிஸ் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே உங்களோட ஐஸே வந்து வெளியில் வந்துடும் போல் அவ்வளோ வலிக்குது உங்களுக்கு. இப்படியே ஒரு 3 to 4 hours உங்களுக்கு ஹாரிபிளாக வந்து போகுது. நீங்கள் சுத்தமாக ட்ரைன் ஆகி உங்கள் ஹேண்டை கூட தூக்கிறதுக்கு தெம்பில்லாமல் கத்துறது கூட தெம்பில்லாமல் அப்படியே வந்து படுத்துடுறீங்க. அப்போது சுகா அவனோட ஷார்ட்டை அவங்களுக்குள்ளே முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்குள்ளே அவனோட ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்து அப்படியே உங்களுக்கு யூஸ் பண்ணுறான். நீங்கள் உங்களோட ஸ்டொமக்கில் வந்து பயங்கர ஃபோர்ஸான ஒரு லிக்விட் பாஸ் ஆகிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்களோட கண்ணிலேருந்து வந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. உங்களுக்கு பயங்கரமாக ப்ளீட் ஆகி அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக ரத்தம். உங்களுக்கு அதை பார்க்கும்போது உங்கள் உயிரே போன மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் ரோல் ஆக்கி படுத்துட்டு உங்களோட சீக்கை பிடிச்சி ஒன் ஹேண்டால் உங்களோட சீக்கை அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு தேங்க்யூ பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சொல்லிவிட்டு உங்களோட லிப்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிக் வைக்கிறான் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தள்ளவே முடியாமல் தள்ளி விட்டுட்டு உங்களோட லிப்ஸை வந்து வைப் பண்ணுறீங்க. இப்போ தொடச்சிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி உங்களை நக்கலாக பார்த்து ஸ்மித் பண்ணுறான். நீங்கள் பெட்ஷீட்டை வச்சு உங்களை கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எழுந்து உட்கார முடியாமல் உட்காந்துட்டு அப்படியே அழுகுறீங்க உங்களோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு. இவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, என்னோட லைஃப்பில் இப்படின்னு ஆசைப்பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ இவங்க தான் என்ன நாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அப்படி அழுகுறீங்க அதை கேட்டு. எனக்கு வேற ஒருத்தனோட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு,
நாளைக்கு நான் அவனை தான் கல்யாணம் படிக்க வேண்டியது இருக்கும். ஏன் ஏன் என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது இவங்க தான் பண்ணிக்கோ. இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அவனுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை ஒன்று போடணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஷாக்கிங்காக இவங்கே பார்க்குறீங்க. பிகாஸ் அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டான்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க. பட் இவங்க அந்த மாதிரி சொன்னதை உங்களால் தாங்கிக்கவே முடியல. இங்கே பாரு, ஒன்று ஒரு தடவை எடுத்துக்கணும்னு நினச்சேன், எடுத்துக்கிட்டேன். பட் இது பெரிய பிரச்சனையாக்கணும், என் அப்பா கிட்ட இல்லை உன் அம்மா கிட்ட யார்கிட்டையாவது சொன்னேன், தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இது அப்புறம் அடிக்கடி நடக்கும், கட்டி போட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உங்களுக்கு உங்களோட ஸ்பைனே சில்லுன்னு ஆகுது, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அங்கேயே பிரேக் ஆகி ரொம்ப அழுகிறீங்க. லைக் எ குட் கேர்ள், அமைதியாக நீ எவனுக்கு வந்து உன்னை பார்த்தாங்களோ அவனையே நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியான். புரிஞ்சுதா? எனக்கு உன் மேலே வேறு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. உன்னை வச்சு செய்யணும்னு தோணுச்சு ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே. அதை இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயம். இனிமேல் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஷர்ட் எடுத்து அவரோட ஷோல்டரில் போட்டு அவர் பாட்டுக்கு வந்து எழுந்திரிச்சு போயிட்டாரு. நீங்கள் அவங்களோட தலையிலே வந்து அடிச்சுக்கிறீங்க, அவ்வளோ அழுகிறீங்க, பயங்கரமாக உங்களால் தாங்கிக்கவே முடியல, அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த சேம் டைம் செம்ம கோபமாகவும் வருது. நீங்கள் எந்திரிக்கவே முடியாமல் எந்திரிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து உங்களோட ரூமை விட்டு வெளில போகிறீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட எப்படியாவது இதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது கார்டனை க்ராஸ் பண்ணி போகும்போது ஷுகாவோட ஃப்ரெண்ட்ஸும் ஷுகாவும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து உங்களோட காதில் வந்து விழுகுது. ஷுகாவோட ஃப்ரெண்ட்ஸு மச்சான் நினச்சதான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் ஆமாடா, அவளை பார்த்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா, இன்றைக்கி தான் அப்பா அவளை பார்த்ததுலேருந்து வேறு எவ்வளையும் தொடவே முடியலடா என்னால் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே வந்து அந்த கார்டனுக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் கேட்குறீங்க. ஷுகா உங்களை என்னென்னலாம் பண்ணானோ எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உங்களால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. இப்படி ஒருத்தனுக்கா நான் என்னோடய வெர்ஜினிட்டி இழந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்கள் மேலேயே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்த கார்டனில் ஒரு பக்கம் இந்த பூச்சியெல்லாம் வந்து கொல்றதுக்காக ஒரு லிக்விட் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு எடுத்து டக்குன்னு குடிச்சிடுறீங்க, எதுவுமே யோசிக்கல. உங்களுக்கு இந்த செகண்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு வாழவே சுத்தமாக பிடிக்கல, அதனால இங்கே எடுத்து அப்படியே குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு அந்த மேன்ஷனோட காரிடாரில் நடக்கவே முடியாமல் நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அந்த சைடு வந்தவங்க உங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒயின் என்னடா, ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராங்க. உங்கள் பக்கத்தில் வந்தால் அங்கே இருக்கிற காலியான அந்த பூச்சி மருந்த டப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்களை பார்க்குறாங்க. ஒயின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கன்னத்தில் வந்து டேப் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பாதி மயக்கத்தில் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அம்மாவோட ஷோல்டரில் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் மின்னை வந்து உங்கள் அம்மா கூப்பிடுறாங்க கத்தி. மிஸ்டர் மின்னும் ஓடி வராரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் எல்லோருமே வந்து வெளியில் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே இருக்கீங்க. டாக்டர் உங்களை செக் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்கிறாரு, அவங்க பாய்சன் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னது கேட்டவுடனே உங்கள் அம்மா அப்படியே உங்கள் வாய் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன டாக்டர், பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக அழுக வருது. அப்போது மிஸ்டர் மின் தான், இப்போ எப்படி இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம், இப்போ அவங்க சேஃப் தான். பட் ரொம்ப நாள் டிப்ரெஷனில் டிஸ்டர்ப்டாகவே இருந்தவங்க மாதிரி தெரியுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, திரும்பி எந்த தப்பான முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு டாக்டர் போயிடுறாரு. அப்போது மிஸ்டர் மின்னும் உங்கள் அம்மாவும் தான் வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. காலையிலேயே ஆயிடுது, இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் கண் முழிக்கிறதுக்கு. அந்த அதர் சைட் ஷுகா தான் ஒரு மாதிரி டயர்டாக வந்து எழுந்து உட்கார்றாரு. அவர் அப்படியே அந்த ஹேரை ஸ்னகிள் பண்ணிவிட்டு
அப்படியே வந்து நேற்று நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவருக்கு ஸ்மக் வருது. அவரோட செஸ்ட்லலாம் நீங்கள் வந்து நெயில்ஸை வச்சு போராண்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து தொட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து குளிக்க போகிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அவருக்கு கால் பண்ணுறாரு. டேய் இவங்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் டேட் ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டேய் கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் யாருக்கு என்னாச்சு அப்படின்னா ஒயின் பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னது கேட்டோன்னே இவங்களோட ஐஸ் வந்து வைடாகுது. வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. உங்களோட ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. உங்கள் அம்மா அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏ ஃபைன் என்னாச்சுன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. மெயின் வயல் கேப்பில் இவங்க வந்து அங்கே வந்துடுறாரு. இவங்க பார்த்தோன்னே நீங்கள் அப்படி முறைக்கிறீங்க. இவங்களுக்கு உங்களை அந்த நிலைமையை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஆகுது. ஏனோ தெரியல, உங்களை இந்த மாதிரி பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப வலிக்குது. அவரோட ஐஸில் லைட்டாக வந்து டியர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. எப்படின்னா எந்த ஒரு பொண்ணும் இப்படி ரியாக்ட் பண்ணி அவர் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ அழுது அவர் ஓகே எப்படி சொல்கிறது, அவர் பின்னாடி தான் மற்ற பொண்ணுங்கள்லாம் சுற்றி வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி நடந்தாலுமே வந்து அமௌண்ட் வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க. யாருமே வந்து இப்படி ரியாக்ட் பண்ணி அவர் பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு கில்ட்டியாக ஒரு விதமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்போது அவர் அப்படியே சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலை. உங்கள் அம்மா என்னடி நடந்துச்சு, எதுக்குடி பாய்சன் குடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் எனக்கு இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, வாட்ஸனை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள்கிட்ட செம்ம கோவமாக பேச வராங்க. அப்போ மிஸ்டர் மிண்டா உங்கள் அம்மாவை நிறுத்திட்டு வேண்டாம் இங்கே பாரு, இது அவளோட முடிவு. அவளுக்கு பிடிக்கலங்கும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏற்கனவே அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. இப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே அவகிட்ட சொல்ல வேணாம். இஷ்டம் போல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மிண்டா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட பெட்லோட பில்லோவில் வந்துட்டு அப்படியே வந்து சாய்ச்சிக்கிறீங்க உங்களோட தலையை. இவங்க ஒரு மாதிரி கில்ட்டோட ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஐஸில் அவங்கள வந்து பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போய் ஷவர் ஆன் பண்ணி ஷவர் கட்டில் நின்றுட்டு அப்படியே வந்து அவனோட கண்ணை மூடுறான். அவனுக்கு ஒரே ஒரு மெமரி மட்டும்தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவன் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்தது. அவங்க அம்மா அவனுக்கு ஊட்டி விட்டது பண்ணது எல்லாமே ஞாபகம் இருக்குது. லைக் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் கரெக்டாக தான் இருந்திருப்பான். எப்போ அவங்க அம்மா அவனோட லைஃப்பை விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவோட பணத்தை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது, கிளப்பு, குடி, அது இதுன்னு இந்த பொண்ணுங்க இதெல்லாமே எல்லா பழக்கமுமே அவனுக்கு அவங்க அம்மா அவனோட லைஃப்பில் இருந்து போனதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். ஏனோ அவன் அதுக்கு வந்து இப்போ அவன் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறான். ஒரு மாதிரி அவனுக்குள்ளே அவனே புழுங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நான் அவளை அப்படி டச் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட வாய்க்குள்ளே அவனே வந்து சொல்லிக்கிறான். இப்படியே வந்து டேஸஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அது இது எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது. மிஸ்டர் மின்னும் அப்படி தான் எதுவுமே வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு பேசுகிறது கிடையாது. அவங்கள பார்த்தா நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு உங்கள் முன்னாடி கூட வர்றதில்ல. அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கீங்க. இவங்கியும் அப்படி தான் அந்த அண்ணன்லேருந்து ரொம்பவே வந்து அவனை உங்கள்கிட்டேருந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டான். நீங்கள் அவன் மேலே எப்படி ஒரு கோவத்தில் இருப்பீங்க அப்படிங்கிறத அவனால் ஃபுல்லாக வந்துட்டு புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணுது.
அண்ட் இந்த மீன்வைல் கேப்பில் வாட்ஸன் உங்களுக்கு அடிக்கடி வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருந்திருப்பான். ஏன் நீ வந்து என்கேஜ்மெண்ட் வேணாம்னு சொன்ன, ஏன் கல்யாணம் வேணாம்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்களுக்கு அது வேறு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்படி பேசிகிட்டே இருந்தவன் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடுறான். அந்த அன்னைக்கு சுகா வந்து சொமாலியா போகிறான்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு அவங்க அப்பாவோட மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக கிளம்புற அந்த நாள் தான் இந்த நாள். ஸோ அதுக்காக வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. சுகாவோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அம்மா அப்பா, இன்னும் சில ஃபேமிலி பார்ட்னர்ஸ் எல்லாருமே சென்ட் ஆஃப் பார்ட்டிக்காக வந்துட்டு வந்துருந்துருக்காங்க. அப்போது வாட்ஸனுமே அந்த பார்ட்டிக்கு வந்து வந்திருக்கான். வாட்ஸன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வாட்ஸன் தான் உங்கள் கிட்ட வரான். நீங்கள் பாரு வயன், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்ன உனக்கு பிரச்சனை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சோன்னு சுகா உங்கள் கையை பிடிச்சது, உங்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. தப்புன்னு அவனோட கையை தட்டி விட்டு அங்கே இருக்கிற ஒரு ட்ரிங்க் பாட்டிலையும் வந்துட்டு கீழே தெரியாமல் தட்டி விட்டு உடச்சிட்றீங்க. எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. என்ன டச் பண்ணாது, இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அங்கே நின்று பேசுங்க, என்ன டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலி லான் மாதிரி ஒரு பிளேஸில் தான் நின்று பேசிகிட்ருக்கீங்க. அண்டு மற்றவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு தூரமான இடத்துல நின்று தான் உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக வேறு இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வந்துட்டு மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ பார்ட்டிங்கிறனால எல்லாருமே வந்து குடிச்சிட்டு பேசிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி டைமில் தான் வாட்ஸன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். வாட்ஸன், இங்கே பாரு வயன், என்ன பிரச்சனைனாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. ஆமாம், ஏன் நான் ஒன்று தொடக்கூடாது, நம்ம 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சிடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் நான் வாட்ஸன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அழுதுகிட்டே வந்து சொல்கிறீங்க. சுகா இதெல்லாத்தையும் தூரமாக நின்று பார்த்துட்டே தான் இருக்கான் ரெட்டிஷான ஐஸோட. வாட்ஸன் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வாட்ஸன்கிட்ட எதுவுமே பேசாமல் கல் மாதிரி நிற்கிறீங்க. அப்போ வாட்ஸனுக்கும் வந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு வரான். வந்து உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் டக்குன்னு கோவம் வந்து வாட்ஸனோட கன்னத்துலேயே வந்து ஸ்லாப் பண்ணிடுறீங்க. எஸ், சுகா உங்களை அந்த மாதிரி டச் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்களே ஒரு மாதிரி சென்சிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. யார் டச் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் வாட்ஸனை ஸ்லாப் பண்ணிட்டீங்க. இப்போ வாட்ஸனுக்கும் வந்து டக்குன்னு உங்களை வந்து ஹக் பண்ணி உங்களை வந்து கிஸ் பண்ண வரான். அப்போது டப்புன்னு ஒரு சத்தம், வாட்ஸன் வந்து அப்படியே சுருண்டி கீழே போய் விழுகிறான். அப்போது யூங்கி தான் அவனோட ஹேண்டை வந்துட்டு அப்படியே வந்து இப்படின்னு சொல்லி திருப்பிட்டு உதறிட்டு வரான். எஸ், யூங்கி தான் வந்து வாட்ஸனை பஞ்ச் பண்ணிட்டான். போட்டு செம்மையாக வாட்ஸனை அந்த அடி அடிக்கிறான். வாட்ஸன் மேலே ஏறி உட்காந்துட்டு நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க. அப்போது இவங்களோட அப்பா தான் டக்குன்னு வந்து இவங்க வந்து இது பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கேப்பில் வாட்ஸனோட அப்பா அம்மா வந்து அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு போதும் சம்மந்தி, ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்துட்டீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி எங்கள் பையனை உங்கள் பொண்ணுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி வந்தோம். பட் நீங்கள் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணீங்க, திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க, இப்போ கூப்பிட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க தான் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணா? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை வந்து அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தது தப்பா? என்னமோ உலகத்தில் இல்லாத மாதிரி அந்த குதிக்கிறாவ அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸனோட அம்மா தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது வாட்ஸனோட அப்பா தான், சரி இப்போ இவன் பண்ணது தப்புனே இருக்கட்டும், எதுக்காக இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறீங்க? என்ன ரீசன்? இதுக்காக நாங்கள் எவ்வளவோ வந்து ஷேர்ஸு, நம்ம டீமோட டையை பார்த்து இது நீ என்னென்னமோ வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் காரணமே இல்லாமல் உங்கள் பையனுக்கும் எங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் பண்ணி இந்த விஷயத்தை வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. என்ன ரீசன் சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வயனை அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறா. அப்போது என்ன ரீசன் நம்ம இப்போ சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் மின் வந்துட்டு உங்கள் அம்மா பார்த்து சொல்கிறாரு. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட பொறுமையாக வந்து
என்ன காரணம்னு சொல்லுவேன். இங்கே பாரு, அவனை வேணான்னு சொல்கிற, நாங்கள் வேணான்னு சொல்லி ஒத்துக்குறோம். ஆனால் அதுக்கு என்ன ரீசன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க, உங்களோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறீங்க. இப்போது வாட்சன் தான் அப்படி கத்துறான். என்ன காரணம்னு வாயை திறந்து சொல்லுடி. எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க. என்ன எதுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கத்துறான். அப்போது இவங்க தான் எல்லோரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போது எல்லோரும் வந்து ஷாக்கிங்காக இவங்க திருப்பி பார்க்குறாங்க. அவள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதுக்கு காரணம் நான் தான், போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட வராங்க. என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அழுதுட்டு என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டியர்ஸை வந்து வைப் பண்ணுறீங்க. அப்போது இவங்க தான் கேட்டுச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனோட அம்மா அப்பா கிட்டேயும் வாட்சன்கிட்டேயும் சொல்கிறான். என்ன இதெல்லாம் ஒரு ரீசனா? எல்லாரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீ தான் காரணம்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி வாட்சன் வந்து கேட்குறான். அப்போ இவங்க வந்து சொல்கிறான், புரிகிற மாதிரி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீப் ப்ரெத் பண்ணிவிட்டு எனக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னது கேட்டோன்னே எல்லாருமே வந்து ஆன்னு பார்க்குறாங்க. அப்போது மிஸ்டர் மின்தா இவங்ககிட்ட வந்து டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு வந்து இவங்களோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு. அப்பா டேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விட்டுட்டு எனக்கு வாயனை பிடிச்சிருந்தது. ஸோ அவகிட்ட நான் தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக மூவ் பண்ணேன். எங்களுக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே இங்கேயும் வந்து கொஷினிங்காக பார்க்குறீங்க. அதுதான் ரீசன். அதனால தான் அவள் வாட்சனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். ஏன்னா அவளுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். அப்போது மிஸ்டர் மின் தான் இவங்க பார்த்து பல்ல கடிச்சிட்டு சப்புன்னு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. சாரி மிஸ்டர் வாட்சன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்டே வந்து சாரி கேட்குறாரு. வாட்சன் அப்படியே உங்களையும் இவங்களையும் டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி ஒரு டிஸ்கஸ்டிங்கான லுக் விட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறான். அப்போது அவங்க அம்மா தான் உங்களை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. இவங்கேயும் முறைச்சி பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற எல்லோரும் ஷாக்கிங்காக அவங்களையும் இவங்களையும் பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப காசிப்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து உங்களோட ரூமுக்கு வந்து ஓடி போயிடுறீங்க. இப்போது டேஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சொமாலியாவில் இருக்கீங்க. இவங்களோட உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. உங்களுக்கு வெட்டிங் டே முடிஞ்சு நீங்கள் உங்களோட ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இவங்களுக்காக. செம்ம நர்வஸாக உங்கள் கை காலெல்லாம் பயங்கரமாக சிவர் ஆகுது. அவ்வளோ பயத்தோடு இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ப்ரிட்டியான ஒயிட் சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இப்போது இவங்கி டப்புன்னு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து இவங்க முன்னாடி நிற்கிறீங்க. இப்போது ஒரு 4 hours ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கீழே படுத்துட்டு இருக்கீங்க. இவங்க அண்டர் நீத்தில் இவங்க மேலே இருக்கான். போதும் ப்ளீஸ் போதும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட பெக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படியே ரோல் ஆக்கி கீழே படுத்துட்டு உங்களை தூக்கி அவனுக்கு மேலே போட்டுக்கிறான். நீங்கள் அப்படி கண்ணில் இருக்க டியர்ஸோட அப்படியே வந்து இவங்க பார்க்குறீங்க. இவங்களோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அமைதியாக இவங்கவே பார்க்குறீங்க. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதுடி பொண்டாட்டி. அதனால தான் உன்னை அந்த நிலைமையில் அப்படியே விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. ஐம் சாரி. இதுக்கப்புறம் என்னை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள்
அமைதியாக இவங்களோட செஸ்ஸில் உங்களோட ஹெட்டை வச்சு ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸ்க்குள்ளே போன மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. இவங்கி அவங்க அப்பா வந்துட்டு இவங்கி மேலே ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு தெரிஞ்சோடனே. பட் இவங்கி நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பாரு. சொன்ன மாதிரியே கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பாரு. உங்கள் அம்மாவுக்கும் சரி இவங்களோட அப்பாவுக்கும் சரி நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டது ரொம்பவே ஷாக்கிங்காகவும், அவங்க கூட நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவும் ஏற்றுக்க முடியாத மாதிரியும் இருக்கும். ஸோ அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி அவங்க சோமாலியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க.